இல்ல நம்ம வயசுல பெரிய டைரக்டரா இருந்தா கெஞ்சி கேட்டா இன்னொரு டேக் வாங்குவான், இல்லைன்னா போய் புரிய வச்சு இன்னொரு டேக் வாங்கி பண்ணி சாவடிப்பான் செட்டே. இப்படி இந்த மாதிரியான கோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டென்ஷனும் அந்த ப்ரெஷரும் வந்துட்டே இருக்கும். சசிகுட்டி அப்படின்ட்டு வருவார். நம்மளுக்கு வந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே லெஃப்ட்ல ஒன்று வாங்கி ஒன்று ரைட்ல ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா அது அண்ணங்கிறனால பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அவர் தப்பா நினைச்சிக்க மாட்டார். எப்பவுமே அந்த லிமிட்டை நான் அவர்கிட்ட நெகட்டிவ் மீற மாட்டேன். ஆனா மீறுவேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இப்படியே பண்ணிடு. நார்மலா என்னெல்லாம் பண்ணிட்டு வருவாருன்னு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, என்னெல்லாம் காரணம் சொல்லுவாரு? மிஸ் ஆனதுக்கான ரீசன் சொல்லுவாங்க. ப்ரெஷரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும், 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறது ரொம்ப டைட்டாக போயிட்டு இவங்களும் நிறைய நைட்டில் முடிவு முடிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. டப் நிறைய போக வேண்டியது இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனை ஃபுல்லாகவே ஆடியோவே இல்லாமல் அவுட் எடுத்து ரிலீஸும் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் என்ன ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா, எப்படியோ லாஸ்ட் டேக் தான் ஓகே டேக்கு. எல்லா வீடியோலயுமே லாஸ்ட் டேக் தூக்கி ஓகே டேக் தூக்கி போட்டுருவானு. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோஸ்ல மைக்கு ஒரு ஷூட் வந்து முடிச்சுட்டு பேக்கப் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரைட் ஓகே எல்லாம் முடிஞ்சல கிளம்பிட்டீங்க, ஓகே நேரம் போயிருக்குப்பா போய் காய் பண்ணுங்க. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கால் வருது, இந்த மாதிரி கேமரா வந்து இங்க இருக்குங்க. எடிட்டர் கிட்ட கோவம் இருந்தாலுமே இவர்கிட்ட தான் சொல்லுவோம், ஆனா இந்த மாதிரி அவர் பண்றாரு நானு அவருமே தான் சொல்லுவார், டேரக்டர் இப்படி பண்றா அப்படின்னு. ஆனா எங்களுக்குள்ள நாங்க நார்மலா பேசி போனாங்க, ஒண்ணுமே நாங்க டீ குடிச்சு வருவோம் ஜாலியா. நான் டாக்டர்கிட்ட போய் குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் Brino Brine, always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கேன். கோயம்புத்தூர் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீசா டீம் இருக்கு இல்லைங்க, அவங்கள வந்து பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கேன். பேட்டி எடுக்கிறதுக்கு சும்மா எடுக்காம அவங்க ஆஃபீஸ் அப்படியே சுற்றி பார்த்து அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசுவோம், வாங்க போவோம். அண்ணே நல்லா இருக்கீங்களா? அண்ணே வணக்கம் அண்ணே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா தானே பார்த்துட்டு வந்தீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி வாங்க உள்ள அப்படியே ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பார்க்கணுமா? அப்போ கீழே போயிடுவோம். அண்ணா இல்லைண்ணே, இங்கே ஆஃபீஸ் உள்ள சுற்றி பார்க்கணுமா? ஆபீஸ் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் வெல்கம் வெல்கம். வணக்கம். ஆக்டர் சரத். ஹாய் ப்ரோ. ஓ, இவர்தான் உங்க துப்பாக்கியை வாங்கியிருக்காரு. சரிண்ணே, இப்போ நார்மலாவே இந்த ஆபீஸ்க்குள்ள வந்தா தூங்குற இடம் இருக்கு, இங்க படுத்துருவாங்களே எல்லாம். ஒரு இடம் 2 இடம் இது வாங்கும்போது தூங்குற இடம் தான். இது வாங்கும்போது இதோட கொடுத்தாங்க, ரொம்ப கிராண்டா இருக்கும், ஆள் அப்புறம் அழகா இருக்கும் சொல்லி வாங்கணும். ஆனா இது வேற விஷயம் பயன்படுது இல்ல, புரியல. வேற வேற இருக்க வருஷம் தலகாணியை கொஞ்சம் செக்கிங் பண்ண வேண்டியது இருக்குண்ணே. ஓ, இங்க டீம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு செமி ஸ்லீப்பர்னா அங்க, பர்த்னா இங்க வந்துருவாங்க. நக்கல்யா அவனுக்கு. ஓ, அந்த மாதிரி. சார் இவரு யாருங்க? இவர் நம்ம மியூசிக் டைரக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே அண்ணா, நல்லா இருக்கேண்ணே. அண்ணா அவரை தெரியாமலா அண்ணா? யூடியூப் உலகின் ஓ யூடியூப் சொல்லிடலாமா? அண்ணே இங்க துப்பாக்கி நீங்க அங்க கொடுத்த மாதிரி இவரு இங்க கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பரிங் நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? அண்ணே உங்களுக்கு என்ன துப்பாக்கி தெரியாம இருக்காரு அண்ணன்? நீங்க சினிமா பக்கம் போறதுனால யூடியூப் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறீங்க. இவரு நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர். வாங்க உள்ள போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் மெதுவா வாங்க, வேலை பாக்குற மாதிரி இருப்பாங்க. வாங்க பாப்போம். வேலை பாக்குற மாதிரி இருப்பாங்களா? என்ன சொல்றதே வேற ஏதாவது படம் பாத்துருக்கிற மாதிரி இல்ல. ஒரு செகண்ட் நானும் பிரேமா பார்த்தாலே அப்படிதான். அருணா தான் இருக்காரு. இல்ல எப்படி வேலை ரியலாவே பாத்துட்டு இருந்தாங்களா, இல்ல நம்ம உள்ள வந்தனே அந்த ஒரு
இது இல்ல நல்லா இல்ல ரொம்ப சின்சியர் பசங்க. ஆமா. ப்ராஜெக்ட் வேற வழி இல்லாம யூடியூப் எடுத்து போட்டோம். இவரு நம்ம எடிட்டர் தனசேகர் தனா, இவர் நம்ம கேமராமேன் கோபால், இவர் டைரக்டர் மதன், இவங்களாம் ஆக்டர், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தர்ஷன். ஸோ இதான் நம்ம சீசா டீம். அவன் இன்னும் இருக்காங்க, வரல, இன்னைக்கு இவ்வளவுதான் வந்துக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் சீசால இருக்காங்க ப்ரோ? ஒரு 60 பேர் பக்கம் இருக்கிறாங்க டோட்டலா. கிட்டத்தட்ட 60 பேர் இருப்பாங்களா? ஆமா. ஆனா எடிட்டர் தான் ரொம்ப சின்சியரா இருக்காரு. அவர் எப்பவுமே சின்சியர். இல்ல ரொம்ப நேரம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க வர டைம்ல கரெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இவர் வந்து டைரக்டர் அப்படிங்கும்போது முதல்ல வந்து டைரக்டரை பத்தி நம்ம எடிட்டர் தான் கேட்கணும். ஏன்னா இப்போ நார்மலா டைரக்டர் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவாருன்னு நான் மிஸ்டேக் இருக்கும். அது ரெடி பண்றத வேலை. சார் எவ்வளவு ஒரு இதுவா பேசுறாரு, விட்டு கொடுக்காம பேசுறாரு. நான் இந்த மாதிரி ஒரு எடிட்டரை பார்த்ததே இல்லையே. ஏன்னா நார்மலா என்னெல்லாம் பண்ணிட்டு வருவாருன்னு, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு என்னெல்லாம் காரணம் சொல்லுவாரு. அதான் மிஸ் ஆனதுக்கான ரீசன் சொல்லுவாங்க. சரிங்கண்ணே, நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஆமா, பிரிண்ட் எடுக்கும்போது மிஸ் பண்ணிடலாம், ஸ்கிரிப்டே மிஸ் பண்ணிடலாம். நான் வழக்கமா மிஸ் பண்றதுன்னா மிஸ் பண்ண மாட்டோம், மோஸ்ட் எல்லாமே எடுத்துருவோம். சும்மா இன்செக்ட்ஸ் தான் மிஸ் பண்ணுவோம். கரெக்டா ஒரு எது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் கரெக்டா எடிட்டருமே கேட்பாங்க. இப்ப கரெக்டா நம்மளோட ரியாக்ஷன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க இவங்க ரியாக்ஷன் இருக்கணும், எங்க அதுதான் கரெக்டா கேட்பாங்க. அப்ப அவ்வளவு வீடியோ அவ்வளவு ரியாக்ஷன்ஸ் எடுத்திருப்போம், எதுவுமே கேட்க மாட்டாங்க. கரெக்டா அந்த ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. அப்ப கொஞ்சம் மாட்டிக்குவோம் கரெக்டா. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, நார்மலாவே இந்த எடிட்டிங் பண்ணும்போது அவங்க கரெக்ஷன் சொன்னாலுமே அப்பப்ப செய்யறது, அப்பப்போ கண்டுபிடிச்ச என்னைக்கா கேட்டுருக்காங்களா, ஏன்னா இதை பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து செல்லானா வரைக்கும் போய் செல்லானா தான் பார்த்து சொல்லுவாரு, இந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்களே போய் பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப சின்ன சின்ன கரெக்ஷனா தான் இருக்கும். இவங்களோட ஐடியாலஜியோட கரெக்ஷன் தான் இருக்கும், மேஜரா போவாது. அவங்களோட ஐடியாவில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதுதான் மிஸ் ஆயிருக்குமே தவிர்த்து மற்றபடி கரெக்டா போயிருக்கும். அது ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஒரு வீடியோலாம் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும், 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறது ரொம்ப டைட்டா போயிட்டு இவங்களும் நிறைய நைட்ல வீடியோ முடிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. டப் நிறைய போக வேண்டியது இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனை ஃபுல்லாவே ஆடியோவே இல்லாம அவுட் எடுத்து ரிலீஸும் பண்ணிட்டோம். பாக்குறதுக்கு டைம் இல்ல, ஆடியோவே இல்ல, போர்ஷன்ல வந்து ஆடியோவே இல்ல. அதுல அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். ரிலீஸ் பண்ணிட்டு நானே பாக்குறேன், பார்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து டெலிட் பண்ணி மறுபடியும் அவுட் எடுக்க வச்சு அது பெரிய ஒரு இதெல்லாம் ஆச்சு. அது அத்தனை வேலைகள் எப்பவுமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆனாங்க. ரிலீஸ் டைம்ல எப்பவுமே ஒரு பரவாயில்ல. ஆமா, ரிலீஸ் டைம் எப்பவுமே வந்து பரவாயில்ல போயிடும். கரெக்ஷன் சொல்லும் போது ஒரு டேரக்டரா வந்து நிறைய சொல்லுவோம் நம்ம. நான் எப்படின்னா இப்ப வந்து டைம் லைன் வச்சு கொடுக்க சொல்லிடுவோம். எடிட்டர் வந்து டைம் லைன் வச்சு கொடுத்துருக்கோம்னா அவங்க வச்சு கொடுத்த டைம் லைன் வந்து நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்போம். இந்த செகண்ட் எவ்வளோ, இந்த நிமிஷத்துல எவ்வளவு சொல்லிட்டே இருப்போம். பட் அவங்களா பண்ணாலும் பண்ணனாலும் நமக்கு தெரியும். பட் வந்து இது பண்ண முடியாது, அவங்க பண்ண மாதிரியே காட்டிடுவாங்க. எடிட்டரா அந்த அப்படி தெரிஞ்சிருக்கும். அப்பதானே மேல வந்து நீ வந்துட்டு புகார் சொல்ல. அது ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரியே தெரியும். நம்ம சொன்ன கரெக்ஷன் மறக்கிற அளவுக்கு அவங்க எடிட் இப்ப அவர் சொல்றாரு பிடிக்கல கண்டுபிடிக்காத எடிட் பண்ணிடுவாங்க. அதான் இப்போ எனக்கு இப்போ இருக்கிற எல்லா ரவுசர்களா எல்லாம் நான் வந்து கேட்டாரு, இதனால எனக்கே இது தெரியாதுங்க. இல்ல அதான் மதன் கூட வரும்போது எப்படி இருக்குன்னா, அந்த அவன் என்ன சொல்றானோ அதை வைக்கணும். அந்த ஒரு இதுதான் எங்களுக்குள்ள ஒரு இது போகும். சோ அந்த கமாண்டிக்கு ஒர்க் பண்றாங்க, நான் இதை வச்சேன்னா அதை மாத்துவான், நான் அதை வச்சேன்னா இதை மாத்துவான். இப்ப 2 கேட்டன் நோட்ஸ் தான். அதனால இவர் சொல்றதுக்கு வேணே ஆப்போசிட்டா சொல்லிட்டா, இப்ப நான் என்ன வச்சிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அவரை எடிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரஃப் கட் மட்டும் முடிங்கன்னு சொல்லிட்டு போயிடும். இப்ப என்ன பண்றாருன்னா, முடியாது ரஃப் கட் நீ உட்காருன்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. உட்கார வச்சு இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே அப்படி போகுது, அந்த மாதிரி போகுது. பக்கத்துல உட்கார்ந்தாதான் உனக்கு தெரியும். வந்து இது வந்து டைம்க்கு ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு டைம் இருக்கு. அதுக்குலாம் நாங்க பண்ணோம்னா திருப்பி உட்கார்ந்தா அப்படியே ட்ராக்கே மாறி போகும். அந்த அப்படியே ரீஎடிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சீசா மீட்டிங் மாதிரி அண்ணா கேமரா அங்க திருப்ப அங்க ஒருத்தர் மெயினா பேசிட்டு இருக்காரு. இன்டர்வியூல வந்து வந்தது கேக்குற போடு. அண்ணா அதான் சொல்றல, டீமுக்குள்ள என்ன விக்ரமன் படம் மாதிரி அப்பே இருந்தது இல்ல, பேசவும் எல்லாம் விக்ரமன் படம் மாதிரி தான் இருந்தது ஆரம்பிக்கும் போது. இவங்களோட ஏடி பண்ணுவாங்க, அதோட பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, ஓகே ஷாட் பிடிக்கிறேன்னு ஒரு ஆர்வக்குள்ள வருவாங்க. சரி ஓகே ஷாட் பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஓகே ஷாட்டை கட் பண்ணிடுவாங்க. காப்பி பண்றதுல கட் பண்ணிட்டு போட்டுருவாங்க. பார்த்தா ஓகே இல்லாத ஷாட் மட்டும் இருக்கும்.
ஓகே சார் புடிச்சிட்டேன்னா அதெல்லாம் போட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா கட் பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு அந்த கார்டுல இருந்து நம்ம கார்டு வந்து அன்னைக்கு எரேஸ் பண்ணாம தான் ஓகே. இன்னொன்னு முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணவே மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் என்ன ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா எப்படிதான் லாஸ்ட் டேக் தானே ஓகே டேக்கு, எல்லா வீடியோலயுமே லாஸ்ட் டேக் தூக்கி ஓகே டேக்கு தூக்கி போட்டுருவானுங்க. சரி, நீங்க சினிமாட்டோகிராஃபர் யாரு? ஆனா இங்கதான் இருக்காரு. 4 பேர் இருக்கிறாங்க, கோபால், வைசாக். ஆமா ஆமா. ஏன்னா நார்மலாவே எனக்கு ஒரு டவுட்னு, இந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணி இவங்க கண்டே பிடிக்கிறதுல எதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க? ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோஸ்ல லைக் பண்ணிடுவாங்க. மைக்கு இதுவும் மிஸ் பண்ணுவாங்க. மைக் மிஸ் பண்றாங்க. அதான் வெயினா மைக் மிஸ் பண்றாங்க. ஸ்மார்ட்லி கேமரா பிளக் பண்ண மறந்துடுவாங்க. மைக் இல்ல. ஒரு ஷூட்ல கேமராவே மிஸ் பண்ணானுங்க. இல்ல இதுதான மெயினா இருக்கு. என்னாச்சு கேமரா மிஸ் முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட போவோம். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஒரு ஷூட் வந்து முடிச்சுட்டு பேக்கப் ஆகி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரைட், ஓகே எல்லாம் முடிஞ்சல கிளம்பிட்டீங்க, ஓகே நேரா போயிருக்குப்பா, போய் காய் பண்ணுங்க. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கால் வருது, இந்த மாதிரி கேமரா வந்து இங்க இருக்குங்க, லொகேஷன்ல இருந்து. இன்னொன்னு என்ன, அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல, நான் தான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், எங்க அப்போ வரைக்குமே தெரியல நாங்க கேமரா மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க பாட்டு கார் ஓட்டிட்டு அந்த லொகேஷன் மூலமா இங்க போலாமா ஆபீஸ் போலாமான்னு சொன்னா கூட வந்துட்டே இருக்கோம். பார்த்தா அண்ணாக்கு அவங்க ஸ்ட்ரைட் ஆனா இன்னைக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். சாரி, அன்னைக்கு வந்துட்டு அண்ணனும் சிரிச்சு மிஸ் பண்ணிட்டேன், ஜாலியா தான் இருந்தது. ஐயா தெரியலீங்கயா, தெரிஞ்சாதானே பார்க்க முடியும், தெரியவே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு ஏன்னா இதே ஒரு டீ ஷாப்ல எங்கேயோ வச்சுட்டு டீ ஷார்ட் அப்படி விட்டு வந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் நல்ல மனுஷங்கனால அவர் போன் பண்ணி சொல்லி ரிட்டர்ன் போய் எடுத்தோம். அதெல்லாம் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. அன்னைக்கு அண்ணன் பேசுற வார்த்தைகள்லாம் புத்தகமே போடலாங்கிற மாதிரிதான் இருந்திருக்கும். அப்படியா இருந்தது? இல்ல திட்ட மாட்டாங்க, அவங்க டென்ஷன்ல வந்து எவ்வளவு டென்ஷன் இருந்தாலுமே கூடதான் திட்ட மாட்டாங்க. பார்த்து கவனமா இருங்க, அந்த அந்த ஒரு டோன்லயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க டென்ஷனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதோட நிறுத்திக்கிறது நமக்கு நல்லது. அப்படி முறைச்சாலே எல்லாம் அமைதியாயிருவாங்க. அந்த மாதிரி அதோட கிளம்பிடணும். ரைட், சினிமாட்டோகிராஃபர்கிட்ட பேசுவானே, சொல்லுங்க. ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா பயங்கர அழகா பியூட்டிஃபுல்லா வந்திருக்கும், நல்லா வந்திருக்கும். அவ்வளவு டேக் போகாம அந்த ஒரு ஷாட் மட்டும் பர்டிகுலர் ஷாட் மட்டும் ஓகே ஷாட்டா மாதிரி இருக்கும். திடீர்னு போயிட்டு ஆடியோ செக் பண்ணி பார்த்தா ஆடியோ வந்துருக்கு. ஆடியோ வந்திருக்காது, நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. சம்டைம்ஸ் வயர் கூட மாத்தி சொல்லி இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் மிஸ்டேக் ஆனதை விட ஷாட் நல்லா வந்து லைட்டா மாத்தி சொருகி இருக்கும். 3 பேருக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து ஒரு ஷாட் அழகா பிளான் பண்ணி இந்த சொன்ன எடுத்துட்டு நல்லா வந்திருக்கும். அதை தவிர்த்த பார்த்து எல்லா ஷாட்டுமே எனக்கு எடுத்துன்னு வச்சிருவானு. இன்னொன்னு நடக்கும் ப்ரோ ஸ்பாட்ல. எப்படின்னா வந்து நான் ஒரு ஷாட் டைரக்டா ஒரு ஷாட் சொல்லியிருப்போம், ஆனா சினிமாட்டோகிராஃபர் நாங்க ஒரு ஷாட் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா எடிட்டர் கட்டுக்கு வரும்போது அந்த ஷாட் நாங்க யூஸே பண்ண மாட்டோம். அப்ப அவன் வந்து கேட்பான், ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டிருக்கான், என்ன இந்த ஷாட் யூஸே பண்ணல அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்படி பல தடவை வைக்காத ஷார்ட்ஸ் நிறைய எடுத்து நம்ம எடிட்டிங்ல பார்த்துட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே ஸ்பாட்டு போய் மட்டும் அதே மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்பயும் அழகிய காட்டுறா, நிறுத்த மாட்டேன். ஏஸ்தெட்டிக் ஷார்ட்ஸ் தான் வைப்பாரு, வந்து எதுவுமே விடவே கூடாது. கிரியேட்டிவிட்டியாவே இருப்பான். அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணுவானா, கரெக்ஷன் அவனே பண்றது, டிஏ அவனே பண்ணுவான், டிஏ அவனே பண்ணிக்கிறான். சோ அப்படி இருக்கும்போது ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அவனே அதை பாத்துக்குவான். ஷேடோ எல்லாம் கொடுங்க நான் பாத்துக்கிறேன். அவன் எடுக்கும் போது நீ ஷேடோ வருது தெரிஞ்சுதான் எடுத்துட்டு அதை எப்படி தூக்கணுங்கிறதையும் மைண்ட்லயே பிளான் பண்ணிப்பான். ஹரிபரியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிம்பலே வந்து ஷேடோஸ்ல தெரிஞ்சிடும். அந்த மாதிரி டைம்ல வந்து ஒன் மோர் கேட்டோம்னா எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. சோ அதனால என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் இருக்கு, கண்டிப்பா கேட்குறீங்க. ஃபோக்கஸ் நல்ல ஷாட் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாருமே பார்த்துட்டு எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஓகேன்றான், என் முடியல உண்மை போயிடலாமான்னு கேட்பான். என்ன பிரச்சனை கேட்பான், ரொம்ப மைண்ட் போயிட்டு கால் டெஸ்ட் ஃபோக்கஸ் எல்லாம் சடனா அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆஹா ஏதாவது முக்கியமான சீனுக்கு அப்படி பண்ணிருக்காரானே. ஏன்னா ஃபாஸ்ட் ஷூட் தானே உங்களுக்கு. இப்போ யூடியூப் நம்ம வந்து ஒரு டேல வந்து இத்தனை சீக்வன்ஸ் எடுத்தாகணும் போது நடக்கும். அது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தான். ஏன்னா ஆர்டிஸ்ட் 10 டேக் வாங்குறான்ல, அதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிருது. ஏன்னா இப்போ நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இவரோட, எனக்கு தெரிஞ்சு எடிட்டருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேமராமேன் பண்ற ஏதாவது ஒரு நெகட்டிவ் தெரியும், தப்பா பண்ணிருக்காண்டா. ஆனா இருங்க, அவரு வேற சிரிச்சு இருக்கேன் எப்படின்னு. எப்பயுமே பாத்தீங்கன்னா நான் ஏதோ ஒண்ணு சொன்னா சிரிச்சுட்டே இருப்பேன். இப்ப என்னன்னா இந்த செல்லாண்ணா, சசினா, அருணா சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணாதே பயங்கர வார்த்தையான ஒரு டைலாக்ஸா தான் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் தனியா போயிட்டு நானே அடிச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா அப்பதான் இனிமே சொல்றேன் அண்ணன்
ஏன்னா வந்து நம்ம நார்மலாவே நசிரிச்சுட்டு தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். சோ இவங்க வந்து எலிவேட் பண்ணும்போது இன்னொரு பயங்கரமா இருக்கும். அப்ப நம்ம கிம்பிள் ஷேக் ஆகும். டைலாக்லயே ஜோக் இருந்தாலும் கேமரா மட்டும் ஆடிட்டு இருக்கு. என்னடா அத வீடியோ எடிட்டர் பார்க்கும்போது எப்படி இருக்கு, கேமரா மட்டும் இப்படி ஆடிட்டு இருந்தேடா. கிம்பிள்லயே ஷேக் கொடுத்தா பெரிய சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணன் மெயினா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தாரு. கேமராமேன் பண்ற அந்த எதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவீங்க? சரண்டர் ஆயிடுவான். ஏதாவது தப்புனா ஃபோன் பண்ணிடுவான். ரீசெண்டா ஃபோன் பண்ணி சொல்லிடுவான், நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். மற்றபடி எல்லாம் வந்து நல்லாவே பண்ணுவான். எல்லா கேமராமே நல்லா பண்ணுவாங்க. புதுசா திடீர்னு ஒரு ஒர்க் இருக்கும், இவங்க புதுசா எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒருத்தர் வந்திருப்பாரு, ஃப்ரீலான்சர் கேமராமேன் வந்தா கூட இவங்க புதுசா வந்திருக்கான்னு தெரியாது. அந்த லெவலுக்கு இவங்க ஒர்க் வாங்கிடுவாங்க. டேரக்டர் சரியும் சரி, அந்த ஒரு டீமாவே இருக்கும். ஷான் இருக்காரு, ஷான் டேரக்டர் இருக்காரு, அவங்களோட எதுவுமே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட இது ஐடியாலஜியில போடுறாங்க, அது வந்து ஈஸியா ஆயிடும். இந்த பிரச்சனை எனக்கு தான். அவங்களாவே எடுத்துருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. எடிட்டேபிள் வந்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ள வரணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த அது வந்து இதாகும். அது இவனுக்கு எனக்கு ஏகப்பட்ட முதல்ல இருக்கு. நான் 2 பேரும் தான் அடிச்சுக்கணும். இப்ப நான் 2 தான் டிவி சொன்னோம். அதுவுமே இருக்கும். சண்டை இருந்தாலும் அது வந்து ஒர்க்கோட ஓகே அவ்வளவுதான். அந்த ஒர்க்குக்காக பேசிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். டைம்ல டெலிவரி பண்ணணும். ஆனா வந்து நாங்க எல்லாருமே டப்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா திடீர்னு மிஸ் ஆயிருக்கும் ஆடியோலாம். ஏன்னா கேமரால கேப்சர் ஆகல சம்திங். ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க லைவ் டப்பும் பண்ணி அதை கொடுத்துருவோம். ஸோ அதையும் மேட்ச் பண்ணி ரிலீஸுக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸுக்கு முன்னாடி கீழே வச்சு அப்போ அவுட் கொடுத்துருவோம். சில நேரம் தெலுங்கு டப்பிங் பண்ணி வரும்ல, வாய் அப்படி மாதிரி எல்லாம் வரும் சில நேரங்கள். இல்ல லாஸ்ட் வரைக்கும் டப் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க நைட்டு லேட் நைட் டப் பண்றது அந்த மாதிரிலாம் கூட பண்ணிருக்கோம். அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபீல் ஆஃப் ஜெயிலர் மாதிரி தான் இருக்கும். திரையெல்லாம் ஆபீஸ்ல நடக்குதாடா. ஆனா அவருக்கு தெரியாது நடக்காதான். அவருக்கு எல்லா விஷயம் ஆமா தெரியும். இன்னொன்னு சொல்லிடுவோம், நாங்களும் சொல்லிடுவோம். என்ன தப்பு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா அவர் ஏதாவது ஐடியா கொடுப்பாரு, இப்படி பண்ணா மாத்திக்கலாம், இப்படி பண்ணா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. டோட்டல் பாரத ஏன்ட போட்டுறது. அப்ப நான் ஆங்கில பதில் சொல்லிட்டு இருக்கணும். இல்ல யாராவது கேட்டா கூட எல்லார்ட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஓ அண்ணாட்ட பேசி எல்லா அண்ணாட்ட பேசிட்டேன். ஆமா சண்டை போறோம்ல, நாங்க அடிச்சுக்கவே மாட்டோம். ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா வந்துட்டு சசி லாக் பண்ணி அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னா இப்போ அங்க ஒரு சேஞ்சஸ் நடக்கும், இவங்களே பண்ணிடுவாங்க. ஏன்டா சொல்லுவேன் இப்படி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியா நல்லா இருக்கும், சரி வச்சிருப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஏன்டா நீ மாத்தினு நான் கேட்டானா, நான் சொல்லிட்டேன் செல்லாட்ட சொல்லிட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு அவரு தான் சொன்னாரு அப்படின்றாங்க. எல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டரா நம்ம கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துருக்கும், அதுதான் நம்ம எடிட் வந்துருக்கோம். நான் அதை வச்சு உட்காந்து மாங்க கட் பண்ணிட்டு இவங்க அங்க சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு ஆனா இது இல்ல நான் வேற ஸ்கிரிப்ட் பாக்காதீங்க சொல்றேன். நான் வந்து பாதி முடிச்சிருப்பேன், திருப்பி எல்லாத்தையும் கலை நடக்கும். 2-3 சுற்றி நடந்திருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இப்ப இத்தனை விஷயம் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாம் சொல்றாங்க. நீங்க சசினா அருணாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஒரு 8-9 வருஷத்துக்கு மேல டிராவல் இருக்கும். உங்க டீமுக்குள்ள அப்பையில இருந்து உங்க 3 பேர்ல யாரு வந்து அதிகமா சண்டை போட்டுக்குவோம்? சண்டை யாரும் போட்டுக்கிட்டுதா இல்ல, சண்டை போட மாட்டோம். இந்த கண்டென்ட் வைஸ்ல வரும்போது இது தப்பா இருக்கு, இது அப்படி மாத்தி இருக்குன்னு சொல்ல அந்த மாதிரி வந்ததே கிடையாது. இது வரைக்கும் சண்டையே வந்ததே கிடையாது. மேக்ஸிமம் உடனே அது ஒத்துப்போம். அது அதுதான் இங்க அதான் அப்ப சொன்னதுதான். எங் சண்டை இது வரைக்கும் வந்தே கிடையாது. வந்தா நிக்க முடியாது. இப்போ பர்பஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எது ஏதாவது சண்டை போட்டுட்டோங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி எங்களுக்குள்ள வந்ததுல வரதுக்கான சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா இங்கத்த கான்ஃபிளிக்ட்ங்கிறது பார்த்தா டைரக்ட் கிரெடிட் இருக்குதா? இல்ல ப்ரோ, இதுவுமே கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் இருக்கு. அவங்க சொல்றது நாங்க அக்செப்ட் பண்ணுவோம், அவர் நான் சொல்றது அவர் அக்செப்ட் பண்ணுவாரு. அந்த அக்செப்டன்ஸ் இருக்குனால அவர் என்ன கூப்பிட்டு வச்சு எடிட் பண்றாரு. நீ உட்கார உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது வந்து அவரோட அக்செப்டன்ஸ். நான் அந்த மாதிரி சரி இது பண்ணிட்டீங்களா, இது இப்படி பண்ணுங்களா அப்படிங்கிறது அது அவங்க தான் எடுத்துருக்காங்க. ஆமா தெரியும் என்னங்கிறது. நான் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்ல எடிட் பண்ணும்போது அவங்க ஒரு ஐடியாலஜி எடுத்து வரும்போது முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ங்கிற மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா நம்ம மீடியம்ல ரொம்ப ஸ்பீடா கொடுத்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு இது பண்ணுவோம். ஸோ அதுக்காக நாங்க அந்த டைமிங் கொஞ்சம் அது சண்டைனா நீங்க சண்டையா யோசிக்காதீங்க, சின்ன ஒரு இது அவ்வளவுதான். ஆனா இது பண்ணா வேணாடே அந்த மாதிரி. நான் வந்து எடிட்டர் கிட்ட கோவம் இருந்தாலுமே இவர்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனா இந்த மாதிரி அவர் பண்றாரு நானு அவருமே தான் சொல்லுவார் டேரக்டர் இப்படி பண்றான் அப்படின்னு. ஆனா எங்களுக்குள்ள நாங்க நார்மலா பேசிட்டு போனாங்க, ஒண்ணுமே நாங்க டீ குடிச்சு வருவோம் ஜாலியா. நான் டாக்டர்கிட்ட போய் இவங்கலாம் நல்லா வரக்கூடிய டேலண்ட் பீப்புள் அடுத்து சீக்கிரமா அவங்க எல்லாருமே சினிமாவுக்கு போகணுன்ட்டு எங்களுடைய விஷ். ஏன்னா எல்லாரும் நல்ல டேலண்டடா இருக்காங்க.
எக்ஸ்ப்ளோர் ஆகி நல்லா நீங்களும் அதே மாதிரி நீங்களும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். உங்க டீமோட எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசினாங்கண்ணே. நீங்க வந்து கிட்டத்தட்ட பல வருஷ நண்பர்கள்ல, சோ அதனால உங்களுக்காக பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா இப்ப நான் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா சசினை பத்தி நீங்க வந்து அப்படியே பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கணும். சசினோட விஷயத்த எல்லாம் நெகட்டிவ்னு சொல்லும் போது டக்குன்னு நீங்க நெகட்டிவா சொல்லணும். புரியுதா? நெகட்டிவே இல்லையே. ஐயோ அண்ணே, வச்சீங்கனாலே நடக்காது எங்ககிட்ட. எதுவும் ரெண்டு பேர் பேடு பேடுன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி திட்டிக்குவீங்களா? ஓகே ஓகே சரிண்ணே. சசி அதாவது அவன்கிட்ட ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஒரு இதுல வந்துட்டு சீக்கிரமா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி அவன் உட்காரவே மாட்டான். இன்னும் என்ன பெட்டரா பண்ணலாம், இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஒரு டேக்கே இருந்தாலுமே ஓகே போதும் அப்படின்னு நல்லா விட்டுட்டு போயிருவேன். டைரக்டர் ஓகே அப்படின்ட்டா ஓகே அப்படின்னு போயிருவேன். அவன் வந்துட்டு அவனுக்கு அது செட் ஆகிற வரைக்கும் கேட்டு வயசுல பெரிய டைரக்டரா இருந்தா போய் கெஞ்சி கேட்டா இன்னொரு டேக் வாங்குவான். இல்லைன்னா போய் புரிய வச்சு இன்னொரு டேக் வாங்கி பண்ணி சாவடிப்பான் செட்டையே. இப்படி டேக் வாங்கி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி ஓகே போய் லஞ்சுக்கு போகலாம் சாப்பிடலாம்னு நினைக்கும் போது இன்னும் ஒரே ஒரு டேக் அப்படிமா. சரி ஓகே அப்புறம் அது போயிட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். அவனுக்காக நம்மளும் உட்காரணும் சஜஷனுக்கு. சாப்பிட முடியாது, டென்ஷன் படுத்திட்டே அப்படி பண்ணும்போது தான் நம்ம அதுல கத்துக்க முடியும். அப்பதான் நம்மளுக்கு லேர்னிங் இருக்கும். ஒரு ஆஸ் அன் ஆக்டரா சும்மா முடிச்சுட்டு போறதுல எதுவுமே கிடையாது. இப்படி இந்த மாதிரியான கோ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டென்ஷனும் அந்த ப்ரெஷரும் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டே சக்கையா பண்ணாருண்ணே. சரி எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள ஒரு சில உண்மைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்கு வாங்கி சாவடிப்பா அப்படிங்கறதெல்லாம் உள்ள இருந்து வந்த மாதிரி தெரியுது. வாங்கிங்கிறது நல்லா இல்லாம இல்ல, எல்லாருக்கும் தெரியும் நல்லா இருக்கு, இந்த நல்லா பண்ணிட்டான்னு தெரியும். அது அவனுக்கு அது எப்படி சொல்லாரு? நீங்க அருணாவோட பாசிட்டிவ் சொல்லுங்க. என்ன விஷயம் ரொம்ப பாசிட்டிவ்? அவருக்கு எல்லாமே எல்லா விஷயமே ஒரு பாசிட்டிவ் தான். அவருக்கு ரொம்ப கைண்டான ஒரு ஆளு. யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் ஹர்ட் ஆகுற மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. ஷூட்டுனாலுமே வந்துட்டு அந்த இடத்துல அவர் வந்து சீக்கிரமா முடிச்சிருவாரு. நெகட்டிவ்னா வந்துட்டு அதுதான் அவர் சீக்கிரமா முடிக்கிறதா பிரச்சனையா இருக்கு. அவர் சீக்கிரமா முடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவரே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு போயிருவாங்க. அதை புரிஞ்சுக்காம வந்துட்டு சசி குட்டி அப்படின்ட்டு வருவார். நம்மளுக்கு வந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே லெஃப்ட்ல ஒண்ணு வாங்கி ஒண்ணு ரைட்ல ஒண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா அது அண்ணங்கிறனால பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. என்னடா நம்ம தம்பிடாவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்துட்டு எப்பவுமே அந்த லிமிட்டை நான் அவர்கிட்ட நெகட்டிவ் மீற மாட்டேன். ஆனா மீறுவேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இப்படியே மீறிட்டு இருந்தாரு டக்கு ஒரு நாள் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு பேருமே உள்ள இருக்கிற ஒரு சில விஷயம் எனக்கு வெளியே வந்து நினைக்கிறேன். அதான் மாறி உண்மையை சொல்லிட்டே இருக்காங்க. ஜாலி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். Thank you so much. உங்க ஆபீஸ்க்குள்ள வந்து அப்படியே இடம் கொடுத்து எல்லார்கிட்டயுமே பேசணும். Thank you so much. Thank you. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.